அமெரிக்காவின் 47வது அதிபராக பதவியேற்றார் டொனால்டு ட்ரம்ப். வரலாற்று சிறப்புமிக்க 2 பரிசுத்த வேதாகமங்கள் மீது கை வைத்து பதவி பிரமாணம் செய்து கொண்டார். 2 பரிசுத்த வேதாகமத்தை குறித்த சுவாரஸ்யமான தகவலை இந்த காணொளி உங்களுக்கு தருகிறது. அமெரிக்காவில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 5ஆம் தேதி நடைபெற்ற அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளராக போட்டியிட்ட டொனால்டு ட்ரம்ப் பெருவாரியான இடங்களில் வெற்றி பெற்று அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பிரச்சாரத்திற்காக அவர் சென்றபோது 2 முறை இவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. இவர் வெற்றி பெற வாய்ப்பே இல்லை என்று கூறி வந்த நிலையில் அதிபர் தேர்தலில் பெருவாரியான இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ட்ரம்ப் இன்று அமெரிக்காவின் 47வது அதிபராக அதிகாரப்பூர்வமாக பதவியேற்றார். கேபிட்டல் என்று அழைக்கப்படும் பாராளுமன்ற கட்டிடத்தில் பதவியேற்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அப்பொழுது பதவியேற்பு நேரத்தில் 2 வேதாகமங்களை அவரது மகள் தன் கரங்களில் ஏந்தி நிற்க அந்த வேதாகமத்தின் மேல் கை வைத்த வண்ணம் பதவியேற்பு ஆணையை அறிக்கையிட்டார். அவர் கை வைத்த 2 வேதாகமத்தின் சிறப்பு என்னவெனில், முதல் வேதாகமம் 1955வது ஆண்டு ட்ரம்ப் அவர்கள் 8 வயதாக இருக்கும்போது அவரது தாயார் அன்பளிப்பாக வழங்கிய பரிசுத்த வேதாகமம். 2வது வேதாகமம் சரித்திர புகழ் வாய்ந்த முன்னாள் அமெரிக்க அதிபர் ஆபிரகாம் லிங்கன் பயன்படுத்தி வந்ததும் பதவியேற்றதுமான பரிசுத்த வேதாகமம். ஆபிரகாம் லிங்கன் 1961வது ஆண்டு தனது பதவியேற்பு நேரத்தில் பயன்படுத்திய அதே பைபிளை இவரும் பயன்படுத்தியுள்ளார். வழக்கமாக அதிபர்கள் பதவி பிரமாணம் செய்யும் போது ஏதேனும் ஒரு வேதாகமத்தை தன் கையில் ஏந்தி பதவி பிரமாணம் செய்வது வழக்கம். ஆனால் இவரோ தன் வாழ்க்கையில் உணர்வு பூர்வமாக உள்ள 2 வேதாகமங்களை பயன்படுத்தியுள்ளார். அமெரிக்க தேசம் வேத வசனங்களின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட தேசம். ஆகவே அமெரிக்கா மறுபடியும் வேத வசனத்தின் பக்கமாக ஈர்க்கப்பட வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு 2 வேதாகமங்களை பயன்படுத்தியிருப்பதாக அமெரிக்க தேசத்து ஊடகங்கள் தெரிவிக்கிறது. எது எப்படியோ அமெரிக்க தேசம் கர்த்தரின் பக்கம் திரும்ப வேண்டும், வேத வசனத்தின்படி வாழ வேண்டும். இந்த அற்புதமான காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அமெரிக்காவின் வளர்ச்சியில் தேவன் ட்ரம்ப் அவர்களை பயன்படுத்த ஊக்கமாய் ஜெபிப்போம். உங்கள் கருத்துகளையும் கருத்துரை பக்கத்தில் பதிவிட தவற வேண்டாம். நன்றி.